வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரின்னு சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் சொல்லலாம். ஒரு உயிரினம் எந்த அளவுக்கு வளருது, எந்த அளவுக்கு கடிக்குது, அதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கு, அதனுடைய வகைப்பாடு எப்படி, அது ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கு, அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது முதலையை பத்தி பார்க்க போறோம். சாகாவரம் பெற்ற முதலையுமே நம்ம ஊர்ல இருந்துட்டு தான் இருக்கு. அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலை, பாம்பு, பூராம், மரவட்டை இந்த மாதிரி ஒரு ஊர்வன வகுப்பை சேர்ந்தது. முதலைங்கிறது நீரிலையும் சரி நிலத்திலையும் சரி இரண்டு வகையான வகைப்பாட்டிலையுமே வாழக்கூடிய உயிரினமா இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்தை தான் சொல்ல போறேன். முதலைகளுக்கு 4 கால்களும் வலுவான வாலும் இருக்கு. முதலைகள் பெரும்பாலும் வெப்பமா எங்க இருக்கோ அங்கதான் அதிகமா வாழுமாம். அந்த வகையில ஆப்பிரிக்கா, ஏசியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி பல கண்டங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இந்தியாவிலுமே வாழுது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் எப்படி வெவ்வேறு பேரா இருக்கோ அது போல முதலைகளுக்கு பல பெயர்கள் இருக்கு. அந்த வகையில அதனுடைய பெயர்கள் என்னன்னு பார்த்தோம்னா இடர்கள், கடு, கருவு, கோதிகை, சிஞ்சுமாரம், மகரம், முசலி இந்த மாதிரி பல பெயர்களோட முதலை வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதுலயும் ஆண் முதலைகளை கராம், கரானோ சொல்லுவாங்களாம். அதை தொடர்ந்து மனிதர்களையோ அப்படி இல்லைன்னா மற்ற விலங்குகளையோ உயிரினங்களையோ தீங்கிழைச்சு தான் சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு பேரு ஆட்பிடியன் முதலையாம். எந்த ஒரு உயிரினத்தையும் தாக்காம இருக்கிற பொருளை வச்சு சாப்பிடக்கூடிய முதலைக்கு பேரு சாணாக முதலைன்னு சொல்லப்படுது. நல்ல ஊர்வன உயிர்கள்னு பார்த்தோம்னா அதுல மிகப்பெரிய அளவுல வளரக்கூடிய முக்கியமான உயிரினம் முதலையா இருக்கு. முதலைகள் சாதாரண உயிரினம் கிடையாது. அந்த வகையில முதலைகளுக்கு 4 பகுதிகள் உள்ள இதய அறைகள் இருக்கு. அதை தொடர்ந்து டயாஃப்ரம்ங்கிற ஆப்ஷனும் வச்சிருக்கு. இந்த ஆப்ஷனை முதலைகள் நீரில் நீந்துறதுக்கு ஏதுவாகவும் இருக்கு. அதை தொடர்ந்து நீரில் முதலைகள் நீந்தும் பொழுது தன்னோட கால்களை மடக்கி கொண்டுதான் நீந்துமாம். முதலைகள் நீரிலேயே இந்த அளவுக்கு வேட்டையாடி சாப்பிடுதுன்னா அதுக்கு காரணம் வலுவான தாடைகளும் அதனுடைய கூரான பற்களும் தான் காரணம். சிங்கம், புலி, சிறுத்தை மாதிரி முதலைகள் பதுங்கி நின்று தாக்கக்கூடிய விலங்குகளா இருக்கு. அது மட்டும் இல்லாம வேட்டையாடி சாப்பிடக்கூடிய விலங்கினமாகவும் இருக்கு. முதலைகள் அதிகமா தண்ணியிலேயே இருக்கிறதுனால, தண்ணியிலேயே வாழ்றதுனால நீர்ல உள்ள மீன்களும் சரி, நீரை தேடி வர விலங்கினத்தையுமே ஈஸியா தன்னோட இறைக்கு ஆளாக்கிறது. இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா பார்த்தோம்னா முதலைகளால பல காலம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியுமா. முதலைகளை உப்பு நீர் முதலைகள், நல்ல நீர் முதலைகள்னு 2 பெரிய பிரிவுகளா பிரிக்கலாம்னு சொல்லப்படுது. ஆறு, குளம், குட்டை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வாழக்கூடிய முதலைகளை நல்ல நீர் முதலைகள்னு சொல்லப்படுது. முதலைகளோட செரிமான சக்திங்கிறது அதிகமாகவே இருக்குமாம். முதலைகளோட செரிமான சக்திங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னா அவற்றினுடைய செரிமான உறுப்புகள்ல ஒரு விதமான அமிலங்கள் சுரக்கும். அதுல கல், எறும்புகள் போன்ற கடினமான பொருட்களை கூட கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதனாலதான் அதனுடைய செரிமான பகுதி, செரிமான சக்திங்கிறது அபாரமானதுன்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் நல்ல நீர்ல வாழக்கூடிய முதலைகளை விட உப்பு நீர்ல வாழக்கூடிய முதலைகளோட அளவு மிகப்பெரிய அளவுல இருக்குமாம். அதுலயுமே சில முதலைகளோட அளவு 15.9 அடி வரைக்குமே இருக்குமாம். அது மட்டும் இல்லாம முதலைகளோட எடைங்கிறது 1200 கிலோ வரைக்குமே இருக்குமாம். முதலைகளோட சராசரி வாழ்நாள்னு பார்த்தோம்னா 70 ஆண்டுகள் வரைக்குமே உயிரோட இருக்குமாம். அதுலயுமே சில முதலைகள் நல்ல உணவுகளோட இருக்கும் பட்சத்துல 100 ஆண்டுகள் வரைக்குமே வாழுது. அதுலயும் ஸ்பெஷலா பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால ஒரு ஜூ இருக்கு. அந்த ஜூல நல்ல நீர்ல வாழக்கூடிய முதலை ஒண்ணு 130 வருஷம் வரைக்குமே வாழ்ந்து சாதனையை படைச்சிருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம நினைப்போம் முதலைகள்ல ஒரு வகை 2 வகை தான் இருக்கும்னு. ஆனா பல வகைகளான முதலைகள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இருக்கிறது அமெரிக்க முதலை, சன்ன மூக்கு முதலை, ஒரினேக்கோ முதலை, நன்னீர் முதலை, பிலிப்பைன் முதலை, மெக்சிகோ முதலை, நைல் முதலை, நியூகினி முதலை, குளத்தி முதலை, உவர்நீர் முதலை, கியூபா முதலை, சியாமிய முதலை, மேற்கு ஆப்பிரிக்க முதலை, குட்டை முதலை இந்த மாதிரி அதனுடைய வகைகள்ங்கிறது நீண்டுகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. முதலைகள் சின்னதா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய வகையில முதலைகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அது எதனாலனா பெரும்பாலும் தாக்காது. ஆனா மனிதர்கள் கொஞ்சம் அசந்து நிற்கும் பொழுது தாக்கக்கூடிய நேரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ முதலைகள் இருந்தா நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அதுலயுமே ஒவ்வொரு நீர் முதலைகளும் சரி, நைல் நீர் முதலைகளும் சரி ரொம்பவும் ஆபத்தான மிருகமா சொல்லப்படுது. இந்த முதலைகளால மட்டும் தாக்கப்பட்டு தென்கிழக்கு ஆசியாவிலும் சரி, ஆப்பிரிக்காவிலுமே 100,000 மக்கள் இறந்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா பார்த்தோம்னா முதலைகள் ஒரே நேரத்துல 10 இருந்து 60 முட்டைகள் வரைக்குமே இடுமாம். அதை தொடர்ந்து முட்டைகள்ல முதலுடைய குஞ்சுகள் 55 நாட்கள்ல இருந்து 110 நாட்கள் வரைக்குமே முட்டைகள்லயே இருக்குமாம். முதலைகள் பிறக்கும் போது 7 முதல் 10 அங்குலம் வரைக்கும் இருக்குமாம். இன்னும் புரியுற மாதிரி சொன்னா 17.8 சென்டிமீட்டர்ல இருந்து 25.4 சென்டிமீட்டர் வரைக்குமே இருக்குமாம். முதலைகளுக்கு நல்ல இளமை வயதுன்னு சொன்னா 4 முதல் 15 வயது வரைக்குமாம். அதனுடைய வளர்ச்சிங்கிறது அந்த காலகட்டத்துல தான் இருக்குமாம். அதை தொடர்ந்து அதாவது 15 வயது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முதிர்ச்சியான முதலையா கருதப்படுது.
முதலைகள்ல 2 வகை இருக்காம். ஆனா தமிழ்ல நம்ம முதலைன்னு பொதுவாவே சொல்லிடுறோம். இங்கிலீஷ்ல அலிகேட்டர் அண்ட் crocodileன்னு 2 பேரா இருக்கு. 2 வகைகள்ல வேற வேறையா கருதப்படுது. 2க்கும் என்ன வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, அலிகேட்டரோட தாடை யூ வடிவத்துல இருக்குமாம். crocodileோட தாடை வி வடிவத்துல இருக்குமாம். முதலைகளுக்கு தன்னோட வாழ்நாள்ல மட்டும் 8000 பற்கள் விழுந்து முளைக்குமாம். அது மட்டும் இல்லாம முதலைகளோட பல் ஒருவேளை உடஞ்சு விழுந்துருச்சுன்னா அது ஈஸியாவே வளர்ந்துருமாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா பார்த்தோம்னா முதலைகளுக்கு வேர்க்காதாம். ஒரு முதலையோட தாடைகள் ஒரு சதுர அங்குலத்திற்கு 5000 பவுண்டுகளோட அழுத்தத்தை கொடுக்க முடியுமாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய தாடை ஒரு சதுர அங்குலத்திற்கு 100 பவுண்டுகள் அழுத்தத்தை மட்டும் தான் கொடுக்க முடியுமா. அப்படி பார்க்கும் பொழுது 4900 மடங்கு அதிகமாகவே அதனுடைய பிரஷர் இருக்கு. அதை தொடர்ந்து முதலையோட தாடையோட பிரஷருங்கிறது ரொம்பவும் சாஃப்டானதாம். அதை ஓபன் பண்றதுக்கே ரொம்ப சிரமப்படுமாம். அதை எந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம்னா, ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் எடுத்து வாயில போட்டாலே, வாயை சுத்தி ரப்பர் பேண்ட் போட்டாலே அதனால ஓபன் பண்ண முடியாதாம். அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்குமாம். முதலைகளுக்கு காது கேட்கிற திறன்கிறது அதிகமாகவே இருக்குமாம். அதை தொடர்ந்து மிக வேகமான அளவுல நீச்சலும் அடிக்குமாம். இந்த விஷயம் தன்னோட இரையை பிடிக்கிறதுக்காக முதலைகளுக்கு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டா பார்த்தோம்னா, முதலைகள் நீருக்குள்ளார மட்டும் 1 மணி நேரம் வரைக்கும் தன்னோட சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியுமாம். நீரை தொடர்ந்து நிலத்திலுமே வாழக்கூடியது முதலை. ஆனால் நீர் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. நிலத்துல போகும்பொழுது அதனுடைய சக்திங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஒரு காலத்துல முதலைகள் இந்தியாவில் உள்ள எல்லா ஆறுகள்லயுமே இருக்குமாம். ஆனா அப்ப இருக்க முதலைகளோட பர்சன்டேஜை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா அதுல 2% மட்டும்தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்காம். கடைசியா, அதாவது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த உலகத்துல சாகாவரம் பெற்ற முதலை இருக்குன்னா நம்புவீங்களா? அதுவும் நம்ம இந்தியாவில் இருக்கு. அதாவது கேரளா ஸ்டேட்ல உள்ள காசர்கோடுங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல 2000 வருஷமா ஒரு பழமை வாய்ந்த ஆனந்தபுரம் ஏரி கோவில் குளத்துல தான் இந்த சாகாவரம் பெற்ற பெரிய முதலை இருக்கு. அதாவது 2000 வருஷம் ஆச்சு இந்த கோவிலை கட்டி. அந்த குளத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது முதலை ஒரே ஒரு முதலை தான் அங்க வாழுமாம். அந்த முதலை தானே இறந்தவுடன் அடுத்த ஒரு முதலை இயற்கையாகவே தோணுமாம். ஒரு முதலையை தாண்டி மற்றொரு முதலைகள் தோன்றியதாக இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அங்க உள்ள முதலை அந்த கடவுளுக்கு படைக்கிற அரிசி பிரசாதத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் உணவாவே சாப்பிடுதாம். அதை தொடர்ந்து அங்க வர மக்களை இன்னைக்கு வரைக்கும் அச்சம் கொடுத்தனது கிடையாதுன்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயமா சொல்லணும்னா, அங்க படைக்கிறவங்க தான் அந்த முதலைக்குமே ஊட்டி விடுவாங்களாம். இந்த ஒரு இடம் இந்தியாவில மிகப்பெரிய அளவுல அதிசயமா தான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம முதலைகளை பத்தி பாசிட்டிவை விட நெகட்டிவ் அதிகமாகவே சொன்னோம். அதாவது மனிதர்களை ஈஸியாவே தாக்கிடணும் சொன்னோம். ஆனா மனிதர்கள் கிட்ட இருந்துமே முதலைகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆபத்து இருந்துகிட்டு தான் இருக்கு. முதலைகள் இன்னைக்கு வரைக்கும் பர்சன்டேஜ்ல குறையறதற்கு முக்கிய காரணம் மனிதர்கள் தான். அது ஏன்னா பல வருஷங்களா முதலைகளோட தோலுக்காகவும் சரி, அதனோட உடம்புல இருக்கிற பல பொருட்களுக்காகவும் அதை தொடர்ந்து வேட்டையாடப்பட்டுட்டு தான் வருது. பல சட்டங்கள் வந்தாலுமே அது இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறதா தான் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனோம்னா, சாப்பிட்றதுக்காகவுமே பல நாடுகள்ல வேட்டையாடப்படுது. எத்தியோப்பியா, தாய்லாந்து, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி பல நாடுகள்ல அவை உணவாகவுமே பயன்படுத்தப்படுது. இன்னும் சொல்ல போனா கியூபா நாட்டுல முதலைகளை ஊறுகாய் போட்டு சாப்பிடுறாங்க. இந்த பூமியில மனிதர்களை தாண்டி எல்லா உயிர்களுக்கும் வாழக்கூடிய உரிமைகள் இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த வேட்டையாடுறத குறைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதலைகளை பற்றி என்ன நினைச்சீங்கன்றதை என்னோட கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching.